ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேருந்து காய்கறிகள் பறிக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பறிக்கலாம். ஸோ வெண்டைக்காயெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பறிச்சிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இப்போ தான் கொஞ்சம் பறிச்சிருக்கோம். தட்டைக்காய் இருக்குது, பீன்ஸ் மாதிரியே இருக்கும் இல்லையா, தட்டைக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா தட்டைக்காய். தட்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச வெண்டைக்காயும் தட்டைக்காயும் பறிச்சிருக்கோம். கத்திரிக்காய் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் வளரட்டும், காமிக்கிறேன் உங்களுக்கு. கத்திரிக்காய் பாருங்கள், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய், தட்டைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய். இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் கொத்தவரங்காய். இனிமேல் வளரணும். பூ பாருங்கள், கடைசியாக தெரியுது இல்லையா, அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அவரைக்காய். அதுவுமே வந்து காய்க்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா காய்கறிகள் போட்டிருக்கு. அதே மாதிரி பழங்கள் பார்த்திங்கன்னா மாதுளை, பார்த்துட்டு இருக்கிறது மாதுளை. கீரையும் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது புளிச்சக்கீரைங்க, பெருசாக வளர்ந்துருக்கு இல்லையா. இது இல்லாமல் நிறையா இடத்துல புளிச்சக்கீரை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் புளிச்சக்கீரை. அதே மாதிரி பசலைக்கீரை போட்டிருக்கு பாருங்கள், பசலைக்கீரை. இந்த கொடி பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். இதெல்லாம் இனிமேல் தான் காய்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தோட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறையா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்தமாதிரி காய்கறிகள்லாம் காய்க்கட்டும். இனிமேல் காய்க்க வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் காய்க்க வேண்டியது இருக்குது. பரங்கிக்காய் கூட போட்டிருக்குங்க, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது பரங்கி விதையும் போட்டிருக்குங்க. இப்போ தான் செடி வளர்ந்துட்டுருக்கு. எப்படியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 monthஸில் தான் பூ வச்சு காய்க்கும். பூ வந்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிருக்கு, பட் ஆனால் காய் வர்றதுக்கு எப்படியும் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி கூட வளர்ந்துருக்குங்க. செடி இப்போ ஓடிட்டுருக்குது. 2 காய் சும்மா சின்னதாக வச்சுருக்கு. பூ இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்குங்க. அது மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வளரும். உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். தர்பூஸ் பார்க்கலாமா, தர்பூஸ் செடி பார்க்கலாமா. இதாங்க தர்பூசணி செடி, பிஞ்சு விடுது இப்போ தான். நிறையா வந்து பூ வச்சுருக்கு. பூக்கள்லாம் பாருங்கள். ஸோ நல்லாவே ஓடி இருக்குங்க பாருங்கள், எல்லா பக்கமும் ஓடி இருக்கு பாருங்கள். ஃப்ரீயாக விட்டோம்னா அது பாட்டிக்கு வளர்ந்து இது பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி கூட வளர்ந்துட்டுருக்குங்க. இது கொய்யா. பூக்கள் வந்து இது பார்த்திங்கன்னா முல்லை, மல்லி இங்கே இருக்குது. இது மல்லி. துளசி பாருங்கள், துளசி இருக்கிறது ரொம்ப நல்லது. துளசி. கிழங்கு வகைகள் இருக்குது பாருங்கள், கருணைக்கிழங்கும் சேப்பக்கிழங்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாழை மரம். வாழை மரம் இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பதிஞ்சிட்ருக்கோம். சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.